ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் பழமை போல் பார்த்தீங்களென்றால் ஸ்கூல் டே என்பதால் காலமே எழும்பிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கார்டனில் போய் நின்றுட்டு வருவோமென்று போனேன். அங்கே பறவைகளின் சத்தம் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாகவும் இருந்தது. அப்போ அதையும் உங்களுக்காக நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கும் வளமை போல் என்னுடைய டே இன் மை லைஃப் தான் நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்கள். அதோட ஆட்டீரல் பிரட்டல் எப்படி செய்ய வேண்டும் ரெசிப்பியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். காலையில் பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பியாச்சுது. இப்போ நானும் ஹஸ்பண்டும் தான் வீட்டை நிற்கிறேன். அவரும் வேலைக்கு இறங்க போகிறேன். நான் நேற்று கடைக்கு போனேன். அப்போ அங்கே பனட்டோன் நிறைய போட்டிருந்தது. இந்த பனட்டோன் பிரியோஸ் பார்த்தீங்களென்றால் இது கிறிஸ்மஸ் சீசனுக்கு எல்லா கடைகள்லேயுமே இருக்கும். இது இல்லாத கடைகளே இல்லையென்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவ்வளவத்துக்கு இது குவிச்சிருக்கும். இந்த பனட்டோன் எனக்கு அவ்வளவத்துக்கு பிடிக்கும். கண்டுட்டு வேண்டி கொண்டு வந்தாச்சு. வேண்டி கொண்டு வந்து இதை அளவளவாக சாப்பிட்ற துண்டுகளாக கட் பண்ணி நாங்கள் வச்சு விட்டுட்டோம்னால் இது காயாமல் எங்களுக்கு இது இப்படியே இருக்கும். இது பழுதாகாது. இது மாதக்கணக்காக வச்சு சாப்பிடக்கூடியது ஒன்று தான். கடையில் கண்டுட்டு நான் இப்போ இதையும் வேண்டி கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கு காலையில் நான் டீ குடிக்கிறதுக்கு இந்த பனட்டோன் பிரியோஸ் தான் நான் சாப்பிட போகிறேன். இந்த பனட்டோனை நான் வீட்டை வேண்டிட்டேன் என்றாலே காலமை பின்னேறன் டீயுக்கு நான் இதைத்தான் சாப்பிட்டுக்கொள்வேன். ஏனெண்டா அதுக்குள்ளே போட்டிருக்கிற அந்த நட்ஸுகள் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவ்வளவத்துக்கு எனக்கு பிடிக்கும். இதெல்லாத்தையும் விட அந்த ஆரஞ்ச் ஃபீல் இதுக்குள்ளே போட்டிருக்குது. அது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த பிரியோஸுக்கு. இப்போ இதுக்கும் நான் டீயும் தான் இன்றைக்கு காலம் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, இப்போ பிரியோசன் சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டேன். இன்றைக்கு ஈவினிங் 5 மணிக்கு என்னுடைய மகன் தன் கொலிச்சுக்கு ப்ரௌனி செய்து கொண்டு போகணுமென்று சொன்னார். அப்போ ப்ரௌனிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் நேற்று கடையில் போய் வாங்கிட்டேன். இந்த ப்ரௌனி ரெசிபி எதுவுமே நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஆல்ரெடி ஈஸியான முறையில் எப்படி ப்ரௌனி செய்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். அதே மெத்தடில் தான் நானும் இன்றைக்கு செய்ய போகிறேன். அதால் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் இந்த ரெசிப்பியுமே இதில் காட்டல. அப்படி என்னுடைய வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களென்றால் என்னுடைய வீடியோவை இப்போ செக் பண்ணி பாருங்கள். அதில் ப்ரௌனி ரெசிபி இருக்கும். நீங்கள் அதை பார்த்து செய்து கொள்ளலாம். நிறைய பேர் நிறைய விதமான ரெசிபி எழுதி கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கள். அக்கா கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் வருது, எங்களுக்கு செய்து காட்டுங்கொண்டு நான் எல்லாமே உண்டா உங்களுக்கு செய்து காட்டுவேன். என்னென்றால் நான் கிழமையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதால மாதத்துக்கு 4 ரெசிப்பி தான் உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி எனக்கு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னுடைய மதன் ராஜினி குக்கிங் சேனல் அதில் நான் நிறைய ரெசிப்பி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் எல்லாரும் எனக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுபோல் என்னுடைய அந்த மதன் ராஜினி குக்கிங் சேனல் அந்த வீடியோவுக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என் ஃபேமிலியாக இருக்கிற நீங்கள் எல்லாருமே அதிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணுமென்ட்டு நான் இந்த வீடியோவில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனெண்டா நிறைய பேர் நிறைய ரெசிபி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள். ஏனெண்டா 4 வீடியோ நான் மாதத்துக்கு போடுறதால உங்களுக்கு 4 ரெசிபி மட்டும்தான் என்னால் ஒரு மாதத்துக்கு செய்து காட்ட முடியும். நீங்கள் உங்களுக்கு தேவையான ரெசிபி என்னன்றாலும் நீங்கள் அதில் போய் பாருங்க. எல்லாமே நான் அதில் உங்களுக்காக ஷேர் பண்ணி இருக்கிறேன். ஏனென்றால் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் அந்த ரெசிபி சேனலில் நான் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபி எல்லாம். அப்போ நான் இதில் உங்களுக்கு செய்து காட்டாட்டிங்க நீங்கள் அதில் போய் டீட்டெயில்டாக எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஓகே, இப்போ ப்ரௌனி எல்லாம் செய்து முடிச்சுட்டு இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிடமே எங்களுக்கு கூடன்னு சொல்லலாம். நல்ல ஈஸியாகவே நாங்கள் இதுக்கு வீட்டர் எதுக்குமே யூஸ் பண்ணாமல் பிஸ்கை வச்சே இந்த ப்ரௌனியை வந்து நல்லா பெர்ஃபெக்டாக செய்து முடிக்கலாம். இப்போ நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன். இப்போ பேக் பண்ண நான் இதை அவனுக்குள்ள ஏற்றிட்டேன் என்றால் நான் மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏனென்றால் இங்கே வந்து பிள்ளைகள் 12 மணிக்கு சாப்பிட்டு திருப்பி வந்து 1:20க்கு ஸ்கூலுக்கு போக வேண்டி வரும். என்னுடைய மகன் வந்து அவர் 12:45க்கே திரும்பி போக வேணும். அப்போ அதுக்கு அவருக்கு லஞ்சும் செய்ய வேணும். அப்போ அதால் அவசரமாக இப்போ எல்லா வேலையுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் ஆல்ரெடி ரெசிப்பியாக போட்டபடியால் நான் இதில் டீட்டெயில்டாக நான் காட்டையில், ஏனென்றால் ஓட விட்டு வீடியோ பார்க்குற நீங்களே நிறைய பேர் இருக்கிறீங்கள். அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு சில வேளையில் நீங்கள் அது பார்த்துருக்க மாட்டீங்கள். அதால் தான் நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனி செய்து கொண்டே நான் பொன்னி அரிசி சோறும் ரைஸ் குக்கரில் போட்டுட்டேன். இப்போ இங்கால பார்த்தீங்களா நான் ஆட்டிறைச்சி கறி தான் வைக்கிறேன். ஆல்ரெடி ஆட்டிறைச்சி கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ரெசிப்பியாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்போ அதால் நான் இதில் உங்களுக்கு இதையும் ரெசிப்பி டீட்டெயில்டாக நான் காட்டையில் இன்றைக்கு லஞ்ச் வந்து நான் என்ன சமைக்கிறேன்ட்டு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ அதால் தான் நான் உங்களுக்கு இதையும் காட்டுறேன். இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முதல் 2-3 பேர் கேட்டிருந்தேன், நீங்கள் அக்கா ஆட்டீரல் நீங்கள் எப்படி சமைப்பீங்க செய்து காட்டுங்கொண்டு சொல்லி. இப்போ நான் ஆட்டீரல் நேற்று வேண்டி இருந்தேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தேன். அப்போ அதைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு நான் டீட்டெயில்டான ரெசிப்பியாக ஷேர் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்தீங்களானால் ஆட்டிறைச்சி கறிக்கு கத்தரிக்காயும் தக்காளிக்காயும் மாஸ் கருவாடெல்லாம் போட்டு ஒரு பால் கறி வைக்க போகிறேன். கட்டாயம் இப்போ எல்லாம் மார்க்கெட்டில் வந்து தக்காளி காய் வந்து அவ்வளவு எங்களுக்கு வருது. இப்போ வந்து சீசன் அண்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் வாங்கி இந்த கத்தரிக்காயோடு போட்டு சமைச்சு பாருங்கள். ஊரில் எல்லாம் எங்களுடைய அம்மாக்கள் வந்து கத்தரிக்காயும் தக்காளிக்காயும் போட்டு சமைச்சு தாரவியல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இன்றைக்குன்னா 2 தக்காளிக்காயும் 2 கத்தரிக்காயும் போட்டு மாஸ் கருவாடெல்லாம் போட்டு தான் நான் இந்த பால் கறி வைக்க போகிறேன். கட்டாயம் நீங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த கத்தரிக்காயும் தக்காளிக்காயும் போடக்குள்ள கொஞ்சம் தன்மையாக கறி வரும். இந்த கறி வந்து எங்களுக்கு திக்காக வர்றதுக்கு ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோலை சீவி போட்டு நீங்கள் வெட்டி இதுக்குள்ளே சேர்த்து அவிய விட்டு மசிச்சு நல்லா கட்டி பால் விட்டு சாப்பிட்டு பாருங்க. உண்மையில் கத்தரிக்காய் கறி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஓகே, எங்கால பார்த்தீங்களாண்டால் என்னுடைய ஆட்டிறைச்சி கறியும் வந்து ரெடி ஆகிட்டது. இப்போ அடுத்ததான் ஆட்டீரல் பிரட்டல் எப்படி செய்கிறேன்னு தான் நான் உங்களுக்கு ரெசிப்பியாக நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி போட்டு ஒரு 10 உள்ளிப்பெல்லை எடுத்து உரலில் குத்தி வச்சுருக்கிறேன். அந்த உள்ளிப்பெல்லை போட்டு ஒரு செகண்ட் இப்படியே வதக்கி விடுவோம். அந்த உள்ளின்ற ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கும். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்னனா கட் பண்ணி போட்டு அதையும் இதில் சேர்த்துருக்கிறேன். 25 கிராம் பச்சை மிளகாய் எடுத்து நீளமாக நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு நாங்கள் வதக்கி விடுவோம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த ஆட்டீரல் பிரட்டல் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் சிவப்பு வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளுங்க. என்னட்ட சின்ன வெங்காயம் சிவப்பு வெங்காயம் இல்லை, முடிஞ்சிட்டுது. பின்னேரம் தான் தமிழ் கடைக்கு போகிறோம். இதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல வடிவாக வதக்கி விடுங்க. கருவேப்பிலை இல்லாமல் எங்களுடைய ஸ்ரீலங்கன் சமையலே கிடையாதுன்னு தான் சொல்லலாம். இதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளுங்க. பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கொண்டால் இந்த ஈரல் கறி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 2-3 துண்டு ரம்ப இலையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக வதக்கி விட போகிறேன். இந்த ரம்ப இலை வதங்கி வரும்போது எங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதளவுக்கு எனக்கு வதங்கி வந்துட்டுது. இப்போ நான் மஞ்சள் எல்லாம் போட்டு கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற ஆட்டீரலை நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தான் அந்த வெங்காயம் சேர்த்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே எங்களுக்கு நல்ல வடிவாக இந்த கறியோடு சேர்ந்து அவிஞ்சு வரும். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு போட்டு நான் இதை மூடி விட போகிறேன்.
15 இருந்து 20 நிமிடம் இதை மூடி விடுவோம். இடைக்கிட திறந்து நீங்கள் ஒரு கரண்டி ஒன்று வச்சு மிக்ஸ் பண்ணி கொண்டு இருங்கோ. ஏனெண்டா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் மீடியங்கீட்டில் உங்களை நான் வைக்க சொல்லி இருக்கிறேன். மீடியங்கீட்டில் வச்சு சமைச்சாத்தான் நாங்கள் விட்ட அந்த எண்ணெயெல்லாம் மேலே வரும். அதோட அந்த ஈரலில் இருந்து வர தண்ணியும் சேர்ந்து எங்களுக்கு இந்த கறி அவிஞ்சு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கோ, இந்த கறி இவ்வளவுத்துக்கு அந்த தண்ணியிலையும் அந்த எண்ணெயிலையும் எல்லாமே வதங்கி அவிஞ்சு வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் இடித்து வச்சிருக்கிற நச்சீரம் மிளகு தூளையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் நச்சீரகமும் சாதுவாக வறுத்து போட்டு இடித்து நான் இதில் சேர்த்திருக்கிறேன். நான் இதுக்கு 1/2 கிலோ ஈரலுக்கு ஏன் 25 கிராம் பச்சை மிளகாய் போட சொன்னான்னு, இந்த ஈரலில் வந்து ஒரு விதமான இனிப்பு தன்மை இருக்குது. அந்த இனிப்பு தன்மை வந்து எங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்காக, ஏனெண்டா நாங்கள் இதுக்கு எந்த விதமான புளியும் விட மாட்டோம். அதால் தான் நான் கூடுதலாக உங்களுக்கு பச்சை மிளகையும் நச்சீரத்தையும் போட சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கோ, எங்களுடைய ஈரல் கறி ரெடி ஆகிட்டுது. இது அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்றைக்கு எங்களுடைய கறி ஈரல் பிரட்டல், ஆட்டிறைச்சி குழம்பு, கத்தரிக்காயும் தக்காளிக்காயும் சேர்த்து மாசி கருவாடு போட்டு வச்ச பால் கறியும் தான் இன்றைக்கு எங்களுடைய லஞ்ச். இப்போ லஞ்ச் எல்லாமே முடிச்சிட்டேன். பாத்திரங்களும் எல்லாம் கழுவி வச்சுட்டேன். இப்போ பெரிய சட்டி, சமைச்ச சட்டிகள் எல்லாம் எடுத்து இந்த கண்ணாடி பவுலில் எல்லாமே வலித்து வச்சுட்டு சட்டிகளை மட்டும் சிங்குக்குள்ளே நான் வச்சுருக்கிறேன், அதை கழுவுறதுக்காக. இப்போ லஞ்ச் சமைச்ச உடனே இந்த கிச்சன் எல்லாத்தையும் துடைச்சி விட்டுட்டோம் என்றால் கிச்சன் பார்க்கும்போது எப்பயுமே எங்களுக்கு நீட்டாக இருக்கும். பெரிய வேலை இருக்கிற மாதிரியே தெரியாது. இது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். இப்படி நீங்கள் கிச்சனில் க்ளீனிங் வேலை செய்து பாருங்கள். உண்மையில் நீங்கள் பாவிக்கிற அந்த அடுப்பு எத்தனை வருஷமாக இருந்தாலும் வாங்கினா புது அடுப்பு மாதிரி இருக்கும். அதை விட அந்த கவுண்டர் டொப்பில் இருந்து எல்லா இடமுமே எங்களுக்கு புதுசு போல இருக்கும். இந்த கிச்சன் வந்து உங்களுக்கு எப்பயுமே புதுசு போல இருக்கும். பாரவியல் எல்லாரும் உங்களை இந்த கிச்சன் புதுசோ, இந்த அடுப்பு புதுசோ, இந்த மைக்ரோவேவ் புதுசோன்ட்டு எல்லாருமே கேட்பணும். கட்டாயம் இந்த க்ளீனிங்கை நீங்கள் இதே மெத்தட்டுக்கு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையும் குறைவு. ஓகே, இப்போ கொஞ்சம் போலுகள் இருந்தது, இந்த ப்ரௌனி செய்த போலுகள் இருந்தது, டீ குடித்த கப்புகள், தண்ணி குடிக்கிற கிளாஸ் எல்லாமே இருந்தது. அப்போ அதெல்லாத்தையும் இந்த மிஷினில் லோட் பண்ணிவிட்டு, நான் இந்த மிஷின் இப்போ போட மாட்டேன், நான் நைட்டுக்கு தான் லஞ்ச் எல்லாம் முடித்தேன், அந்த பிளேட்டுகளும் வச்சு தான் நான் போட போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் பிள்ளைகள் என்ன வரையில் நேரம் கிடக்குது. தோச்சு போட்ட உடுப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சு விட்டேன்னா, நான் அப்போ அந்த உடுப்பையும் மடித்து கபர்டில் அடிக்கிடுவோம்ன்ட்டு தான். ஏனண்டா இங்கே வந்து சரியான டஸ்ட்டு, ரோட்டுக்கரை வீடு, அதை விட ஒரே டஸ்ட்டு வந்து ஃபோம் ஆகிக்கொண்டே இருக்கும். அதால் உடுப்போலை வச்சுட்டோம்ண்டா உடுப்புலையும் டஸ்ட்டு பிரண்டுடுமென்றதுக்காக எல்லாட்ட உடுப்போலையும் மடித்து வச்சுட்டேன்னால் அவர் உடுப்போலை தாங்களே கொண்டே தங்களுடைய கபர்டில் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவேனும். அப்போ என்னுடைய வேலையும் எல்லாமே நான் முடிச்சிருவேன். எனக்கு நான் சொன்ன மாதிரி கார்டனில் வந்து கூட்டுற வேலை, குப்பி அள்ளுற வேலையண்டெல்லாம் இருக்குது. அப்போ லஞ்ச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சத்துக்கு உடுப்புகளெல்லாம் துவைக்க இருக்குது. அப்போ அந்த மிஷினையும் எல்லாம் போட்டுட்டு நான் போய் கார்டனில் வேலை செய்துட்டு வந்துட்டேன் என்றால் பிறகு ஈவினிங் சாப்பாடு செய்ய வேணும். பிள்ளைகள் ஸ்கூலால் வந்துட்டு என்றால் பிள்ளைகளின் வேலையால். அதை விட எனக்கு இன்றைக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது பைபிள் காலேஜ், அப்போ அதுக்கும் செய்ய வேணும். அப்போ அதால் இந்த வேலைகளை எவ்வளவுத்துக்கு இருக்கோ செய்ய முடியுமோ அவ்வளவுத்துக்கு செய்து விட்டுட்டோம் என்றால் எங்களுக்கு வேலைகள் வந்து கூடுதலாக இருக்காது. எந்த நேரமும் நாங்கள் வேலை செய்தோண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. நேரத்தையும் வந்து மிச்சப்படுத்தலாம். அந்த நேரங்களில் வந்து கொஞ்சம் டிவி பார்க்கலாம், வேறு ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம், ஏதாவது தைக்கலாம், ஏதாவது ஒரு கைவேலை செய்யலாம், அப்படி ஏதாவது செய்து கொள்ளலாம். இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் செய்யணுமென்று நான் யாரையும் வற்புறுத்தி சொல்லல. இதெல்லாமே நான் செய்கிறதான் உங்களுக்காக சொல்லியிருக்கிறேன். எனக்கு வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு நித்திரை கொள்ளுற பழக்கமே கிடையாது. நான் ஒரு நிமிடம் கூட நான் படுத்து நித்திரை கொள்ள மாட்டேன். ஏனெண்டா அந்த டைமில் தான் நான் நிறைய
தைப்பன், ஏதாவது ரெசிபி புதுசாக ட்ரை பண்ணுவேன், ஏதாவது ஒரு வேலை நான் செய்து கொண்டிருப்பேன். நான் இந்த நித்திரையே கொள்ளுறதில்லை. நான் அதுக்காக வேண்டித்தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் என்னட்ட பர்சனலாக கதை கேட்க சில பேர் கேட்பீங்களாக்கா, நீங்கள் நித்திரை கொள்றீலையோ, உங்களால் எப்படி இவ்வளவு வேலைகளை ஒரு நாளைக்கு செய்ய முடியுதுண்டு நிறைய பேர் எனக்கு கேட்குறீங்கள். ஏனென்றால் இப்போ நித்திரை கொண்டுட்டோம்ன்றால் ஒரு 2 ஹவரோ 1 ஹவரோ நிறைய பேர் எனக்கு சொல்கிறது, நித்திரை கொண்டு எழும்பினால் தலைக்குள்ள ஏதோ செய்கிற மாதிரி இருக்கும், ஒரே படுக்கணும் மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் தங்களுக்கு ஒரே சோர்வாக இருக்குன்ட்டு நீங்கள் நிறைய பேர் என்னோட கேட்டிருக்கிறீங்க. அதை விட நிறைய பேர் எனக்கு சொல்கிறீங்க, அக்கா 3 ஹவர் 4 ஹவர் கூட நித்திரை கொள்ளுறோம், படுத்தா எழும்பவே முடியுதில்லைண்டு எல்லாம் நிறைய பேர் எனக்கு சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் என்னென்னு தெரியலை, அப்படி நீங்கள் அந்த மத்தியான நித்திரை கொள்ளாமல் நீங்கள் விடணுமென்று நினைச்சிங்கண்டா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கைவேலையோ அல்லது ஒரு ரெசிப்பியோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச என்ன வேலையோ நீங்கள் அந்த வேலையோ அந்த டைமில் நீங்கள் செய்யுங்கோ. கட்டாயம் நீங்கள் நித்திரை கொள்ளாமல் இருக்கலாம். ஏனெண்டா நித்திரை கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாமென்று உண்மையில் என்னட்ட கேட்டிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்காகத்தான் நான் இது சொல்கிறேன். நான் கதைச்ச உங்களுக்கும் சொன்னேன், நான் இப்படி உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை ட்ரை பண்ண. சில பேருக்கு கடைக்கு போகிறது பிடிக்கும், அந்த டைமுக்கு வந்து நீங்கள் கடைக்கு போயிட்டீங்கன்னா அங்கே போய் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை வர அந்த நித்திரையே எங்களுக்கு முறிஞ்சிடும். அப்போ அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த கார்டன் கூட்டுவோம்ட்டு போட்டு இப்போ கார்டனை தான் கூட்டி கொண்டிருக்கிறேன். பாருங்கோ, மலை போல் சொரிஞ்சு போயிருக்குது. இது ஒரு தடவையில் 2-3 தடவைகள் கூட்டி 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 அல்ல, ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு கால் இப்படியே விழுந்து சொரிஞ்சு கொண்டு இருக்குது. என்ன ஒரு கொஞ்சம் இலைதான் கிடக்குது. இப்போ அதுக்கும் விழுந்துட்டு தண்டால் இனி இந்த கார்டனுக்கெல்லாம் வந்து இந்த இலையெல்லாம் விழாது. ஏனெண்டா இப்போ குளிர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுது. இனி மரம் எல்லாமே காஞ்ச மாதிரி ஒரு பட்டை மரம் மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் காட்சி அளிக்கும். அப்போ அதுக்கு பிறகு இந்த குளிர் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் பிறகு துளிர் விட்டு இலை வந்து பூ பூத்து காய் பழங்கள் எல்லாமே வரும். ஓகே, அப்போ இந்த வேலையே முடிச்சிட்டேன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய வேலையாகவே இருந்தது. இப்போ 2-3 நாளாக செய்வோம் என்று சொல்லி போட்டு ட்ரை பண்ணி செய்யவே இல்லை. கடைகளுக்கு போகிறது, வேறு தேவையல் வேறு வேலையல் வந்துடும். அப்போ ஓகேன்ட்டு விட்டு 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 இன்றைக்கு எப்படியோ இது செய்கிறேன்டே முடிவெடுத்துட்டேன். ஏனெண்டா இந்த கிழமை வந்து எங்களுக்கு மழை எதுவுமே இல்லை. அப்போ நிலமெல்லாம் காஞ்சிருக்கிறபடியாக வடிவா இங்கே வந்து நிலம் எல்லாமே இந்த கல் பதிச்சிருக்கிறபடியாக இங்கே விளக்கு மாற வச்சு கூட்ட முடியாது. இது போல் ஒரு இந்த உரத்த தும்புகள் எல்லாம் வச்ச ஒரு தும்பு தடி மாதிரி ஒன்று தான். அப்போ அதால் தான் நான் எல்லாம் இப்போ கூட்டி கொண்டு இருக்கிறேன். இப்போ எல்லாமே கூட்டி விட்டுட்டேன். இந்த பறவைகளின் சத்தத்தை கொஞ்சம் உங்களுக்கு கேட்கட்டுக்கு மண்டுட்டு தான் நான் கதைக்காமல் விட்டேன். நான் என்னடா இவ வாயை திறந்தாலே ஒரே மூடாமல் கதைச்சி கொண்டிருக்கிறாண்டு நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்கள். சரி, கொஞ்சத்துக்கு இடைவெளி விடுவோமென்று போட்டு தான் நான் உங்களோட கதைக்காம விட்டேன். இப்போ ஒரு மாதிரி குப்பி எல்லாமே அள்ளி முடிச்சிட்டேன். இந்த குப்பி அள்ளி போதுமண்டே ஆச்சுது. அவ்வளவத்துக்கு குப்பியெல்லாம் பேக்கில் கட்டி வச்சாச்சு. நீங்கள் தான் டஸ்ட்பினில் போட்டு இறக்க வேணும். இப்போ எல்லா இடமும் தண்ணி அடித்து ஒருக்கா கழுவி விட்டுட்டேன்டால் அந்த இடம் காஞ்சி இருக்கும்போது பார்க்கையும் நல்லா நீட்டாக இருக்குமென்ட்டு இப்போ தண்ணி அடித்து கழுவி கொண்டு நிற்கிறேன். ஓகே, இப்போ கார்டன் வேலி எல்லாமே முடிச்சிட்டு வந்து இந்த இன்டோர் பிளான்ட்களுக்கு தண்ணி ஊற்ற வேண்டி இருக்குது. ஏனெண்டா இப்போ கிழமையில் ஒரு தடவை 2 கிழமைக்கு ஒரு தடவையும் சில மரங்களுக்கு ஊற்ற வேண்டி வரும். இந்த விரல்களை அந்த பொட்சில் விட்டு பார்த்தா அந்த மண் என்கிற கையில் ஒட்டாமல் வந்துட்டேன்டா அதில் ஈரம் இல்லையன்ட்டு தெரியும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி விட்டுட்டோம்ண்டால் இன்டோர் பிளான்ட் இனி நாங்கள் ஹீட்டர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதால் கட்டாயம் இலியலும் காயும், அந்த அடி மண்ணுகளும் காயும். அப்போ அதுக்காக பார்த்து நான் தண்ணி விட வேண்டும். அதை விட நாங்கள் அடியில் தண்ணி விடுறது முக்கியம், மேல் இலியலுக்கு தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுறதும் முக்கியம். இப்போ ஒவ்வொரு கிழமையும் பார்த்திங்களா இந்த வீடியோ எடுக்கிற டைமில் தான் நான் ஏதாவது ஒரு வேலையை உங்களுக்காக காட்டணுமென்று செய்கிறது. அப்போ அந்த நேரங்கள்லேயே எனக்கு இந்த தண்ணி ஊற்றுறது, இந்த இன்டோர் பிளான்ட் மெயின்டெனிங் எல்லாமே அந்த நாளே எனக்கு வந்துடும். அதால் எனக்கு
செய்து கொள்றதுக்கும் ஈஸியாக இருக்குது. என்னட்ட 1-2 பேர் கேட்டுக்கிறீங்க, அக்கா இந்த கொரடோல்லி எல்லாம் எப்படி நீங்கள் இந்த பிளான்ட்டை வச்சு வளர்க்குறீங்களேண்டு. இது அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. இந்த கொரடோலுக்குள்ளே நாங்கள் போட்டுக்கிற லைட்டை நாங்கள் அந்த மஞ்சள் கலர் லைட்டுக்கு நாங்கள் மாற்றிட்டோம்ண்டால் அப்பப்போ நாங்கள் அந்த லைட்டை போட்டு விட்டுட்டோம்ண்டா அதுக்கு தேவையான அளவு வெளிச்சம் கிடைக்கும். அதால் அந்த பிளான்ட் எல்லாம் நல்லபடியாகவே இருக்கும். இப்போ இங்கால பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஒரு மாதிரி துடைச்சிட்டு இப்போ அதுக்குள்ளே வேண்டி கொண்டு வந்த எல்லா பொருட்களையுமே எடுத்து வச்சிட்டேன். நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கள். எனக்கு என்ன டீப் க்ளீனிங்கே வரையில. இப்போ க்ளீனாக இருக்கிற ஒரு இடத்தை க்ளீன் பண்ணி நான் காட்டுறதுக்கு விரும்பலை. நான் வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். தமிழ் கடைக்கு ஹஸ்பண்ட் போயிருந்தார். அப்போ அங்கே முருங்கைக்காய் தூளுகள் நிறைய பொருட்கள் எல்லாம் வேண்டி கொண்டு வந்தார். அப்போ சின்ன வெங்காயம் வேண்டி கொண்டு வந்து, இந்த சின்ன வெங்காயம் நல்ல பெருசாக நல்லா இருந்தது. அதை விட நல்ல ரம்பையில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதுகளெல்லாம் வேண்டி கொண்டு வந்தார். இப்போ அதெல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்து எல்லாமே வச்சிட்டேன். அக்கா நீங்கள் எந்த ஆட்டாமா யூஸ் பண்ணுறீங்களன்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. நானும் காட்டிக்கொண்டே உங்களுக்கு இருக்கிறேன். ஆசீர்வாத ஆட்டா இதுதான். இதில் பார்த்தீங்களென்றால் 0% மைதா 100% ஆட்டாண்டு இருக்குது. இதைத்தான் நான் வேண்டி யூஸ் பண்ணுறேன். ஏன்னாண்டா இப்போ புதுசாகவும் நீங்கள் சில பேர் பார்த்துட்டு கேட்பீங்கள். அப்போ அதால் நான் உங்களுக்கு இந்த பேக்கோடையே நான் உங்களுக்கு காட்டி சொல்லியிருக்கிறேன். ஓகே, இங்கால பார்த்தீங்களென்றால் இந்த சரக்கு சாமான்கள், உளுந்து, பருப்பு, நிறைய சாமான்கள், புளியல் அது இதண்டெல்லாம் கணக்கு எல்லாம் வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ அதுகளையும் தான் நான் இப்போ இதில் வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து இதை நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதெல்லாம் இன்றைக்கு நான் போத்தல் உடைச்சி போடலை. ஏன்னாண்டா ஆல்ரெடி எனக்கு போத்தல்ல. அப்போ இதெல்லாமே நான் ஒரு பிளாஸ்டிக் பாஸ்கெட் ஒன்று வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே போட்டு நான் மூடி வச்சுருவேன். ரீஸ்டாக் பண்ணிக்க எனக்கு தேவைப்படும் போது அது எல்லாமே ரீஸ்டாக் பண்ணலாம்ன்ட்டு நான் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ என்னென்ன பொருள்ண்டு உங்களுக்கு சும்மா காட்டுவோம். இதை விட என்ன நிறைய பொருள்கள் எல்லாம் வேண்டி இருக்குது. நான் அதெல்லாமே காட்டலை. ஏனண்டா நிறைய பொருள்கள் நான் உங்களுக்கு அடிக்கடி காட்டி கொண்டிருந்தேன்டால் உங்களுக்கும் அதை பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். திருப்பி ஒரே வீடியோவையே இவ போட்டு கொண்டிருக்கிறான்ட்டு சில பேருக்கு தோணும். அதால் நான் மற்ற பொருட்கள் எதுக்குமே நான் காட்டலை. இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஓகே, இன்றைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்களா நான் கேரட் சூப் வச்சுருக்கிறேன். என்னட்ட சூப் மேக்கர் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நச்சீரம் மிளகு தூளை மேலே போட்டிருக்கிறேன். இங்கே இந்த குட்டி குட்டி ரஸ்க்கு மாதிரி இந்த ஊரிலையெல்லாம் பேபி ரஸ்க்குன்னு சொல்லுவோம். அந்த ரஸ்க்கு மாதிரி இங்கே இருக்குது. அந்த ரஸ்கையும் இதுக்குள்ளே சேர்த்து அந்த ரஸ்கெல்லாம் இந்த சூப்பில் நல்லா ஊறி போயிருக்கும். அதுக்கு பிறகு இந்த சூப்பை எடுத்து குடிச்சிட்டோம்ன்றால் உண்மையில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரஸ்க்கு போடணுமெண்டு இல்லை, சும்மாவும் இந்த சூப்பை நாங்கள் குடிச்சு கொள்ளலாம். அப்போ பிள்ளையார் சொல்லிச்சுன்னா இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ஹெவியான சாப்பாடு, ஈரல், ஆட்டிறைச்சி, கத்தரிக்காய் அண்டு அப்படியெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஓகே, இன்றைக்கு நைட்டுக்கு சூப் குடிப்போம்ண்டு இப்போ நைட்டுக்கு சூப்பும் குடிச்சாச்சுது. குடிச்செல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி மிஷினில் லோட் பண்ணுறதை லோட் பண்ணி வச்சுட்டு இது என்னுடைய கிச்சன் டவல் எல்லாமே நான் இதில் ஊற வச்சு இருக்கிறேன். இங்கால பார்த்தீங்களென்றால் நான் லோட் பண்ணி கழுவ விட்டிருந்தேன்னா கழுவ விட்ட எல்லா பாத்திரங்களும் கழுவிட்டுது. இப்போ இது இப்படியே திறந்தபடியே இருக்கட்டுக்கும் நல்லா சுடுதண்ணியில் கழுவி ஆவி பறந்துன்றிருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. இது ஆறின பிறகு நாளைக்கு காலையில் எடுத்து நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.